ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த முதல் வார்த்தையை பாருங்கள், டிஸ்ரப்ட். டிஸ்ரப்ட் அப்படிங்கிறது வெறுப்பு டிரான்சிட்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரேக், அதாவது பிரேக் இன்டு பீசஸ், உடைக்கிறது, தூள் தூளாக தகர்த்தெறிகிறது. அதே போல் செப்பரேட், அதாவது செப்பரேட்னாக்கா செப்பரேட் வித் ஃபோர்ஸ், பலவந்தமாக பிரிக்கிறது. அதே போல் டிஸ்டர்ப், பிரீச், இந்த மாதிரி அர்த்தத்தெல்லாம் வரும். டிஸ்டர்ப்னாக்கா தொந்தரவு பண்ணுறது, பிரீச்னா உடைக்கிறது. அடுத்த வார்த்தையை பாருங்கள், ட்ராக். ட்ராகுங்கிறது வெர்பு டிரான்சிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரான்சிட்டிவ். இது நவுனாக வரும். இந்த ட்ராக் அப்படின்னாக்கா இழுத்தல் அப்படிம்போம். இழுக்கிறதுனா பிடிச்சி பலவந்தமாக தரதரன்னு இழுக்கிறது, சாதாரணமாக இழுத்த வராது. இப்போ இந்த கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் புஷ் அப்படி போட்டிருப்பாங்க, அதாவது இழு தள்ளு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது சாதாரணமாக இழுக்கிறது. பட் ட்ராக் அப்படின்னாக்கா பிடிச்சி தரதரன்னு பலவந்தமாக இழுக்கிறது, அதாவது ட்ரா அலாங் வித் டிஃபிகல்ட்டிஸ், ட்ரா இட் பை அப்ளைங் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், அதாவது பிடிச்சி பலவந்தமாக இழுத்துட்டு போகிறது, சாதாரணமாக வராது. அந்த இடத்துல தான் நாம் அதை ட்ராக் அப்படிம்போம். ஹச்ஏயுஎல், ஹால் அப்படின்னு சொல்லுவோம். இழு, கஷ்டப்பட்டு இழுத்துச்சல். இது உங்களுக்கு நவுனாக வரும்பொழுது வலை, தட் இஸ் நெட், என்இடி, நெட். ஹிண்ட்ரன்ஸ், தடை, அதாவது வேகத்துக்கு தடை விதிக்கிறது. ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவீங்களா, அந்த பிரேக். இப்போ வாகனங்களுக்கு பிரேக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது வேகத்தை தடை செய்கிறது, அந்த பிரேக் இது. சக்கரை தடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இதே போல் பேர்டன் அஃபெக்டிங் ஒன்ஸ் ஸ்பீடு. பர்டன் அப்படின்னா என்ன? பேர்டன் அப்படின்னா சுமை, ஏதோ ஒரு பாரம், அதுதான் பேர்டன் அப்படிம்போம். அது என்ன மாதிரி பேர்டன் அப்படின்னா அஃபெக்டிங் ஒன்ஸ் ஸ்பீடு, ஒருத்தருடைய அல்லது ஒரு பொருளினுடைய வேகத்தை தடை செய்யக்கூடியது, அதாவது வேகத்தை தடுக்கும் சுமை, இந்த மாதிரி அர்த்தத்தெல்லாம் வரும். இந்த இடத்துல ஹச்ஏயுஎல், ஹால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லைங்களா, இழு, கஷ்டப்பட்டு இழுத்துச்சல் அப்படின்னு. ஹால் அண்ட் மால் அப்படின்னா தவற்றை சுட்டி காட்டி கடுமையாக விமர்சனம் செய், அந்த அர்த்தத்தில் வரும். இப்போ அடுத்த வார்த்தை பாருங்கள், எக்ஸ்டசி. எக்ஸ்டசி அப்படின்னா ஜாய், ஹாப்பினஸ், பிளிஸ், ரப்சர், இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். அதாவது பரவசம், பேரின்பம், மெய்மறந்த இன்பம், பேரானந்தம், இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். ரொம்ப சந்தோஷமாக மெய்மறந்த இன்பத்தில் இருக்கிறது, ரொம்ப பரவசப்பட்ட இன்பத்தில் இருக்கிறது, சந்தோஷத்தில் இருக்கிறது, பேரின்பம், ஆனந்தம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் நாம் எக்ஸ்டசி அப்படிம்போம். இதுக்கு ஆப்போசிட் மீனிங் எடுத்தோம்னாக்கா அகோனி, டிப்ரெஷன், அந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். அடுத்த வார்த்தை பாருங்கள், எமான்சிபேட். எமான்சிபேட் அப்படிங்கிறது வெர்பு டிரான்சிட்டிவாக வரும். அதுக்கான அர்த்தம் என்னென்னா லிபரேட், விடுவி, விடுதலை செய், அடிமை தலையை அறுத்து விடு, அதாவது ஒருத்தரை ஒரு கஷ்டத்திலேருந்து விடுவிக்கிறது. ஒரு நிரந்தரமான கஷ்டம், எப்போவுமே கஷ்டம், கொத்தடிமையாக இருக்காங்க, மீள முடியாத சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள அதிலிருந்து விடுவிக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் எமான்சிபேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எமான்சிபேஷன் அப்படிங்கிறது இதோட நவுன் ஃபார்ம், அதாவது ஃப்ரீடம், தட் இஸ் ஆக்ட் ஆஃப் ஃப்ரீயிங், விடுவித்தல், விடுதலை செய்தல், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகே, அடுத்த வார்த்தையை பாருங்கள், என்த்ரால். இதுவும் வெர்பு டிரான்சிட்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா மெஸ்மரைஸ், என்சாண்ட், கேப்டிவேட், சாம், என்ஸ்லேவ், என்டைஸ், எனாமர், இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். இது தமிழ் என்ன சொல்லுவோம்னா வசீகரி, கவர்ச்சியால் கட்டுப்படுத்து, அடிமைப்படுத்து, அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அடிமைப்படுத்துனா இந்த இடத்துல ஒருத்தரை கொத்தடிமை ஆக்கிறது இல்லை. இப்போல்லாம் பொதுவாக இந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் அவரோட ஃபேன், நான் இவரோட ஃபேன் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அவங்க பின்னாடி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறதுனா பின்னாடி நடந்து போகிறதில்ல. அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள், அவங்க சொல்கிற கருத்துகள், இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாளராக இருக்கிறது, அவங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறது, அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அடிமைப்படுத்த அப்படின்னாக்கா ஒருத்தர் இன்னொருத்தர் ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறது, இங்கே அதுதான் அர்த்தம். இதில் இந்த என்சாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை டிக்ஷனரியில் பார்த்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிங்க. ஏன்னா சாண்டிங் அப்படின்னாக்கா பூஜை செய்கிறது, துதி பாடுறது, அதெல்லாம் கூட சொல்லுவோம். என்சாண்டிங் அப்படின்னாக்கா இந்த மந்திரம் பண்ணுறது, மாந்திரிகம் பண்ணுறது, வசீகரம் பண்ணுறது, அதெல்லாம் கூட என்சாண்டிங் அப்படிம்போம்.
ஸோ இந்த சாண்டிங் அண்ட் என்சாண்டிங் இது ரெண்டையும் டிக்ஷனரியில் பார்த்து துல்லியமான அர்த்தத்தை தெரிஞ்சுங்க. இந்த என்த்ரால், என்சாண்ட், டிஸ்என்சாண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெளிவாக பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுங்க. அடுத்த வார்த்தையை பாருங்கள், எக்ஸம்ட். எக்ஸம்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெர்பு டிரான்சிட்டிவ். இதுக்கு சிமிலரான ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னா இம்யூன், எக்ஸ்க்ளூட், கண்டோன், ஃப்ரீ இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அதாவது விலக்கு, நீக்கு, தவிர், விலக்கு அலி, மன்னித்து விடு, அனுமதி அலி. அனுமதி அலினாக்கா கடமையை செய்வதிலிருந்து விலக அனுமதி அலி அந்த இடத்துல வரும். அதாவது எக்ஸம்ட் அப்படிங்கிறது விலக்கு அளித்தல் அப்படின்னா நீக்கி வைக்கிறது இல்லை, விலக்கி வைக்கிறதுனா ஒதுக்கி வைக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எல்லோரும் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, ஒரு சில கேட்டகரிக்கு ஃபீஸ் வேண்டாம்பாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு அப்படிம்போம். தே ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விதிவிலக்கு அளிக்கிறது. ஹீ இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் அப்பியரிங் இன் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்தாச்சு, அவங்க அந்த டெஸ்ட்டு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. அதாவது எக்ஸம்ஷன் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சில கடமைகளோ கட்டுப்பாடுகளோ இவங்களுக்கு இருக்காது, அதுலேருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்றது. உதாரணத்துக்கு யூனிஃபார்மோட கண்டிப்பாக ஷூ போட்டு வரணும் அப்படிங்கிற விதி இருக்கும்பொழுது யாருக்கு ஒருத்தருக்கு காலில் புண்ணு இருக்கோ அவங்க ஷூ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு பேர் எக்ஸம்ஷன். அதாவது ஷூஸ் போட்டுக்கிறதுலேருந்து அவருக்கு விதிவிலக்கு தராங்க. தட் இஸ் கால்டு எக்ஸம்ஷன். இதுவே உங்களுக்கு அட்ஜெக்டிவாக வரும்பொழுது கண்டோன்டு அப்படிம்போம் அல்லது ஃப்ரீடு அப்படிம்போம். அதாவது மன்னிக்கப்பட்ட, விடுவிக்கப்பட்ட. இந்த எக்ஸம்ட்டுங்கிற வார்த்தையை பார்க்கும்பொழுது கூடவே எக்ஸப்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். எக்ஸப்ட்டுங்கிற வார்த்தை வெர்பு டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவாக வரும். இப்போ எக்ஸம்ட்டுக்கும் எக்ஸப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு டிக்ஷனரியில் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவுபடுத்திங்க. எக்ஸப்ட் அப்படின்னா லீவ் அவுட், விட்டு விடு, நீக்கி விடு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறையா நம்மகிட்ட புத்தகம் இருக்குது, ஒரு ஃப்ரெண்டு புத்தகம் கேட்குறாரு. அப்போ நாம் அவர்கிட்ட சொல்கிறோம், இங்கே புக்கு நிறையா இருக்குது, இந்த ஒரு புத்தகத்தை தவிர மற்ற எந்த புத்தகம் வேணாலும் உங்கள் விருப்பத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறோம். அப்போது இந்த ஒரு புத்தகத்தை தவிர அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல எக்ஸப்ட் திஸ் புக் அப்படிம்போம், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் கொஞ்சம் நபர்கள் இருக்காங்க, வேலையாட்கள்னு வச்சுக்கோமே. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வேலைக்கு ஒரு 4 ஆட்கள் வேணுங்க, ஒரு 4 பேர் அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்லுவார், நீங்கள் 4 பேரை கூப்பிட்டுங்க, ஆனால் கவனிக்கிறாங்கல்ல அவங்க 2 பேரை தவிர மற்றவங்கள நீங்கள் 4 பேர் யார் வேணால் கூப்பிட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த 2 பேரை தவிர அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல நாம் எக்ஸப்ட் அப்படிம்போம். பட் எக்ஸம்ட் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா, எல்லாரும் வேலைக்கு போய் ஆகணும், ஆனால் இந்த 2 பேருக்கு உடம்பு சரியில்லை, ஆகையினால இந்த வேலையிலேருந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு அப்படிம்போம். அப்போ இந்த வேலை செய்யறதுலேருந்து அவங்களுக்கு விலக்கு கொடுத்தாச்சு, அதாவது அவங்கள நீக்கியாச்சு. இது அவங்களுக்கு ஒரு சலுகை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க, இல்லைன்னா சில இடங்களில் குழப்பி விட்டுரும். எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எக்ஸப்டோட நவுன் ஃபார்ம், அதாவது விதிவிலக்கு அப்படின்னு அர்த்தங்க. தட் இஸ் டீவியேஷன் ஃப்ரம் த ஆப்ரேஷன் ஆஃப் எ ரூல். அதாவது இப்படி தான் செய்யணும், இன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அல்லது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து விதிவிலக்கு கொடுத்துடுறது. அந்த அர்த்தத்தில் இந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதே போல் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும், அதாவது ஆட்சேபம் அந்த அர்த்தத்துலேயும் வரும். இதோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல். இந்த எக்ஸப்ஷனல் அப்படின்னா அன்யூஷுவல், அபூர்வமான, அசாதாரணமான அப்படிங்கிற அர்த்தங்களில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் சில வார்த்தைகளை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.